திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் நம்ம மாப்பிள்ளை சுந்தரமூர்த்தி நாயனார். சிவபெருமான் எப்பயும் சொல்லிப்பார், நீ மாப்பிள்ளை கோலத்திலே இருப்பா, நான் உன்னை கல்யாணத்துலேருந்து தடுத்து ஆட்கொண்டுட்டேன், நீ திருமண கோலத்தோடையே எப்பயும் இருக்கணும்னு. நம்ம அவருடைய பிம்பந்தான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார். அழகே அவருக்கு சுந்தரர்னா பிடிக்கவே பிடிக்காது. நம்பி ஆரூரன் அப்படின்னு தான் அவர் பதிவு பண்ணுவார். சுந்தரா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் என்னைக்கு கூப்பிட்டாரோ அன்றைக்கே நம்மளை அங்கேருந்து கைலாயத்துலேருந்து இங்கே அமுச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மன வருத்தம். அந்த பேரே அவருக்கு பிடிக்காது. இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 7ஆம் திருமுறை திருப்பனையூர் பன்சீகாமரம். இந்த தங்கக்கட்டியை எடுத்துக்கிட்டு வந்தார் இல்லையா, 2 செங்கல்ல தங்கக்கட்டியாக மாற்றிட்டார். அந்த தங்கக்கட்டியை எடுத்துக்கினே இந்த திருப்பனையூரில் பாடுறார். யாரெல்லாம் இந்த ஊர் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்களோ அந்த திருப்புகலூர்லேயும் திருப்பனையூர்லேயும் போயிட்டு சொல்லுவாங்க, செங்கல் எடுத்துன்னு வீடு கட்ட வச்சுன்னு வச்சா வீடு கட்டுற யோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊருக்கு போகிறவங்க செங்கல் எடுத்துன்னு வச்சிங்கன்னா வீடு கட்டுற யோகம் வரும். அந்த மாதிரி எல்லாரும் வேண்டிக்கிட்டு வருவாங்க. இப்போ நாம் இந்த பாடலும் யாருக்கெல்லாம் வீடு அமையலையோ இந்த பாடலை பாடினீங்கன்னா நல்ல செல்வ செழிப்பும் வீடு கட்டுறதுக்கான வசதி வாய்ப்பும் தரக்கூடிய பாடல் இது. இதை பாடுங்க வாங்க. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ந்து போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை கூற வேணாம். இப்போ சுந்தரருடைய பதிகத்தை பார்ப்போம். இது அவருடைய பாடல்கள்லாம் திருப்பாட்டே ஆகும்னு சொல்லுவார். சுந்தரரே சொல்லுவார், அர்ச்சனை பாடல்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பாடலாவது பாடி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் இந்த பாடலை பாடுவோம். இதை மனப்பாடம் பண்ணி இதுக்கு முந்தைய பாடலையும் இதையும் ஒரு பாகமாக மனப்பாடம் பண்ணி பாட முயற்சி பண்ணுங்கள். இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் ஒவ்வொரு பகுதியும் கொடுத்து வரேன், அதை பார்த்து பாடுங்க, படிங்க. திருச்சிற்றம்பலம். மாட மாளிகை கோபுரத்தொடு மண்டபம் வளரும் வளர்பொழில் பாடல் வண்டு அறையும் பழனந்திரு பனையூர் தோடு பெய்து ஒரு காதினில் குழை தூங்கா தொண்டர்கள் துள்ளி பாட நின்று ஆடுமாறு வல்லார் அவரே அழகியரே. நாறு செங்கழு நீர்மலர் நல்ல மல்லிகை சண்பகத்தோடு சேரு செய்கழனி பழனத்திருப்பனையூர் நீரு பூசினை ஆடித்தம்மை நினைப்பவர் தம் நீரு பூசினை ஆடித்தம்மை நினைப்பவர் தம் மனத்தராகி நின்று ஆறு சூடவல்லார் அவரே அழகியரே. செங்கண் மேதிகள் சேடெறிந்து தடம் படிதலின் செல் இனத்தோடு
பைங்கண் வாழைகள் பாய் பழனத்திருப்பனையூர் திங்கள் சூடிய செல்வனார் அடியார்த்தம் மேல் வினை தீர்ப்பராய் விடில் அங்கு இருந்து உறைவார் அவரே அழகியரே. மாட மாளிகை கோபுரத்தோடு மண்டபம் வளரும் வளர்பொழில் பாடல் வண்டு அறையும் பழனம் திருப்பனையூர் தோடு பெய்து ஒரு காதினில் குழை தூங்கா தொண்டர்கள் துள்ளி பாட நின்று ஆடுமாறு வல்லார் அவரே அழகியரே. இப்படியெல்லாம் இருக்கிற இந்த ஊரினுடைய அழகையும் இந்த வீடுங்களுடைய அழகையும் சொல்லி பாடுறாரு. இங்கே தூங்கா தொண்டர்கள் துள்ளி பாட நின்று ஆடுமாறு வல்லார் அவரே அழகியரே. யாரெல்லாம் சிவபெருமான பாடி தொழுது ஆடுறாங்களோ அவங்கெல்லாம் அழகியரே அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறாரு. நாறு செங்கல் நீர் மலர் நல்ல மல்லிகை சண்பகத்தோடு சேரு செய்கழனி பழனம் திருப்பனையூர் நீர் பூசி நெய் ஆடி தம்மை நினைப்பவர்தம் மனத்தராகி நின்று. யாரெல்லாம் குளிச்சு நீராடின்னா நீராடுறதுன்னா குளிக்கிறது, அதுக்கப்புறம் நீர் அணியிறது, இது எல்லாம் அருமையாக சொல்கிறாரு. நீர் பூசி நெய் ஆடி தம்மை நினைப்பவர்தம் மனத்தராகி அவங்களுடைய அப்படிலாம் பண்ணி நினைக்கிறவங்க மனசில் மனத்தராகி நின்று ஆறு சூட வல்லார் அவரே அழகியரே. அந்த மனசெல்லாம் இருக்கிறவர் தான் நம்மளுடைய சிவபெருமான், அவரே அழகியரே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு. செங்கன் மேதிகள் சேடு எறிந்து தடம் படிதலின் சேல் இனத்தோடு பைங்கன் வாழைகள் பாய் பழனத் திருப்பனையூர் திங்கள் சூடிய செல்வனார் அடியார் தம் மேல் வினை தீர்ப்பாராய் விடில் அங்கு இருந்து உறைவார் அவரே அழகியரே. அடியார்கள் மேலே இருக்கிற தீவினையெல்லாம் தீர்ப்பவர் அவர் தான் அங்கே இருக்கார், அவர் தான் அழகியர், அந்த அழகியர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறாரு. செங்கன் மேதிகள் அந்த ஊரை புகழ்கிறாரு. அந்த சேடு எறிந்து தடம் படிதலின் சேல் இனத்தோடு அந்த மீன்களும் அந்த அழகெல்லாம் அப்படி புகழ்கிறாரு. அந்த ஊரோட அழகை அப்படி புகழ்ந்து பழன திருப்பனையூர் திங்கள் சூடிய சிவபெருமான் அந்த பிறைய சூடினவர் செல்வனார் அடியார் தம் மேல் வினை தீர்ப்பாராய் விடில். தீக்காத போயிடுவாரா? தீர்ப்பார். அங்கு இருந்து உறைவார். அங்கே இருக்கிறவர் தான், அவர் தான் அழகானவர், அப்படி ஒரு அழகர் அவர் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை புகழ்ந்து பாடுறாரு. அந்த 2 தங்க கட்டிகளையும் அங்கே எடுத்துன்னு வந்து அந்த வர வழியில் அந்த கோவிலில் பாடிட்டு வராரு. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா திருப்பனையூர் அந்த தலத்துக்கு போனீங்கன்னா அங்கே 2 செங்கல் வாங்கின்னு வந்து எடுத்துன்னு வந்து, அதே மாதிரி திருப்புகலூர் போனாலும் கல் எடுத்துகிட்டு வந்து வீடு கட்டுறதுக்கு, இது மாதிரி வீடு கட்டணும், நான் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு வந்து வச்சு வீட்டில் பூஜை பண்ணுங்க. சீக்கிரமே அந்த கல் ஆயாதிக்கு உதவும். ஆகையினால உங்களுக்கு இன்றைக்கி அருமையான சுந்தரருடைய திருப்பாட்டு அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பாடி சிவபெருமானிடத்தில் உங்களுடைய குறைய முறையீடு பண்ணுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி.